ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தமிழ் கார்ட் கேமிங் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ஸ்குவாடுங்க பாருங்கள், ரேங்க்டு போட போகிறோம். ரேங்க்டில் என்னன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாடு தாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சீக்கிரம் வரட்டும். நேற்று போட்ட வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் இது பண்ணியிருக்கீங்க, நல்லா வியூஸ்லாம் கூடியிருக்கு, லைக்லாம் வச்சுருக்கு. அடுத்தது சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கீங்க. பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. சரி, நீங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போகலாம். இந்த இதெல்லாம் முதலே உண்டு. முதல்ல வந்து நாங்களாம் ஃப்ரீ ஃபயர் முதல்ல உள்ள சீசன்லலாம் இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும், அதில் போய் அப்படி மோதுவோம், அப்படி சும்மா பறக்க விடணுங்களே. இதே மாதிரி தான் இப்போ இதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கானுவோ. இதில் போய் நம்ம நிற்கணும், அது ட்ரெயின் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ சோலோ ஸ்குவாடு போட்டிருக்கோம். சரி மில்லில் இறங்கலான்ட்டு இறங்க போச்சு. சிரிப்பு தான், பெரிய சிரிப்புன்னா அவ்வளோ பெரிய சிரிப்பு. சரி நம்ம தான் இறங்கி அடிச்சிருவோமேன்ட்டு அடிக்க போகும்போது தான் பெரிய சிரிப்பாக இருக்கும். நீங்கள் யாரும் பார்த்து சிரிச்சிடாதீங்க, என்ன பண்ண குறைஞ்சிட்டுனா அவ்வளோதானே. சரி கொஞ்சம் அப்படி போகும்போது நீங்கள் சிரிச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரும் அப்படிலாம் இருக்காது. பாருங்கள் வீடியோவை முழுசா. அடுத்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் பண்ணின்ட்டு, அவன் யூடியூப் சேனல் வந்து கேடி தமிழன். அவன் யூடியூப் சேனலில் என்ன பார்த்தா அவனோட டிஸ்கிரிப்ஷன் நான் என் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் இதையும் சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேடி கிங்குன்னு வச்சுருக்கான், கேடி கிங் கேமிங்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா பண்ணிடுங்க மறக்காமல். நம்ம சேனலே மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கி விடுங்கள். இன்றைக்கி ஒரு ஹெட்செட் அடிக்கிற வீடியோ பற்றி போடணுன்னு இருக்கேன். அது ராத்திரி தான் போடணும். நீங்கள் அதுக்கு எவ்வளோ இது பண்ணுறீங்கன்ட்டு இந்த ஓடியாச்சுல எனிமி அப்படியே குமிச்சிட்டானு என்ன பண்ண. அங்கே போனால் நம்மளுக்கு சாவு தான். சரி மில்லாச்சு போகமேன்ட்டு போகிறோம் போயிட்டே இருக்கோம். சீக்கிரம் போட்டோம் டேய், சீக்கிரம் கூப்பிட்டு போடா பிளேனு. போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான், அந்த வீட்டில் இறங்கணுன்னா அப்படியே ஓடி கன்னெல்லாம் எடுத்து அடிச்சுமா மாசாக என்ட்ரி கொடுப்போம். பீக்கில் நான் தான் மாசாக என்ட்ரி கொடுக்கணும்னு பண்ணுவோம். இந்த டவர் கட்டு இங்கே சுத்தமாக கிடைக்கல காய்ஸ். இந்த டவர் கட்டுனாலே பெரிய எரிச்சல்னா அப்படி ஒரு எரிச்சல். நீங்கள் பாருங்கள், வீடியோலாம் பார்த்துட்டு பார்ப்பீங்க. 1-2 டவர் கட்டானா சரிங்கண்ணா, போட்ட முக்கால்வாசி மேட்ச்சில் டவர் கட்டு தான் நிறையா இருக்கும். டவர் கட்டால் தான் நேற்று முக்கால்வாசியாக செத்தே செஞ்சுது. டவர் கட்டு மட்டும் இல்லைனா நல்லா இருந்திருக்கும். இந்த பூவெல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா? நான் எடுத்துட்டேன். நானே இப்போ தான் எடுத்தேன். எனக்கு இப்போ அவ்வளோவா ஃப்ரீ ஃபயர் இடம் எச்சலாக இருக்குது. எப்போவாச்சும் சும்மா கண்டென்ட்டுக்காண்டி தான் போகலான்ட்டு இருக்கேன். கண்டென்ட் ஒன்று 2 கண்டென்ட் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டுட்டு அவ்வளோதான். திரும்பிட்டு ஒரு வீடியோ தான் போடுறேன். அவ்வளோவா விளையாடவும் இல்லை. இதெல்லாம் நேற்று ராத்திரியே இந்த வீடியோலாம் எடுத்தாச்சு. டவர் நேற்று ராத்திரி சும்மாவே திருநெல்வேலியில் அப்படி மழை பெய்யுது. என்ன இப்படி மழை பெய்யுதுன்னு எரிச்சலாக வருது. மழை பெஞ்சு எங்கேயும் உட்காரவும் இல்லை. டவர் அப்படி கட் ஆகிட்டு கிடக்கு. சரி டவர் கட்டில் என்ன பண்ண, சரி அதான் எப்போ ஆகிறதுன்னுட்டு அப்படியே போயிடலான்ட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் டவர் கட்டு எல்லோரும் உட்காந்து கத்திட்டு கிடக்கானு டவர் கட்டாகுதுன்ட்டு. நாங்கள் டவர் கட்டில் உட்காந்து எல்லோரும் பார்த்து பைத்தியங்காரன்னு நினைக்கணும். அப்படி சீக்கிரம் பார்த்து எங்களை பற்றி அப்படியே உட்காந்து விளையாண்டுருக்கோம் பைத்தியம் மாதிரி. அதெல்லாம் நினச்சா எங்களுக்கே சீப்பாக தான் ஆகும். இப்போ A94 கன்று கிடைக்கும். கன்னை எடுத்துரும். அப்படியே ஸ்பாவை தூரப்பட்டு இந்த ஸ்பாவை வச்சா அவ்வளோதான், விளங்குற மாதிரி தான் தெரிஞ்சிடுச்சு எனக்கு. ஸ்பாலாம் வச்சுட்டு லேண்டாக அவ்வளோதான். முதல்ல பிடிச்சிச்சு, பிடிக்காத அவ்வளோவா. இப்போ A94 தான் கை கொடுத்துச்சு ஒரு ஸ்குவாடை முடிக்கிறதுக்கு. A94 இல்லைன்னா அவ்வளோதான், என்னைய கொளுத்துட்ருப்பானுவோ, பூமிக்குள்ளே பதிச்சிருப்பானுவோ, மண்டலே அடிச்சு. வாங்க போகலாம் முடியிருக்கு. டே எந்த ஆரம் பாருங்க. ஐயா வெளிலையா ஓட்டான். சரி வா அடிப்போமேட்டு இங்கே ஒரு தனி வந்துட்டான். நம்ம அதுக்கிட்டேச்சு அவனை அடிப்போமேன்னு பார்த்தா காலையெல்லாம் விழுந்துட்டு அப்படியே அப்படிதான் விழுந்துடுச்சு. ஆனால் டவர் கட்டு கொஞ்சம் கழிச்சு தான் செத்தான். சரி மெடிக்கிட்ட ஓடணுன்ட்டு இந்த சைடு எண்ணி சத்தம் கேட்டுட்டு இருந்து, சரி இந்த சைடு உட்காந்து போடுமேன்ட்டு அவனும் மெடிக்கிட் போட்டு இருந்துக்கான். பார்த்தா அந்த சைடு உட்காந்து, சரி இந்த சைடு உட்காந்து மெடிக்கிட் போடுவோமேன்ட்டு போடும்போது தான்
போய் போட்டுட்டோம். ஏட்டு பறக்கும்போது அப்படி எனிமி வந்துட்டான். சரி உள்ளே பார்க்க ஓடிடுமேன்ட்டு ஓடுறேன். பார்த்தா இங்கே ஒரு எனிமி. அப்படியே மேலே போய் உட்காந்துருவேன். உட்காந்து ஒரு மெடிக்கலை பிடிச்சி சுற்றிட்டு இருப்பேன். போது ஒருத்தி வருவா. அவளுக்கு ஒரு அரை விழுந்துடும். அவன் கன்று மாத்திர போய் முடிச்சிடும். அதுக்கடுத்து இன்னொருத்தன் வந்துட்டான். எம்மனச்சனை சிந்தாயோ பார்க்கல. இன்னொரு கிறுக்குப்பை வந்து அங்கே நின்றுருக்கான். அது கிறுக்குப்பை என்னை முடிச்சுட்டு வந்துக்கலாம். பயந்து அப்படியே பார்க்க ஓட்டான். நானும் அவனை பார்க்க அப்புறம் பயந்து அப்படி பார்க்க போயிட்டேன். அந்த சைடு நின்றுப்பான். சரி அடிப்போமேன்ட்டு அடிக்க போகும்போது கரெக்டாக எமோனிசன் பார்த்துச்சு. சரி எமோனிசன் கிடக்க எடுத்துருவோமேன்ட்டு அவன் அப்படியே அடிச்சிருந்துக்கலாம். பார்த்தா இங்கே தான் முடிஞ்சு கிடக்கான். நான் அந்த சைடு தான் நிற்கான்னு எனக்கே தெரியாது. ஃபஸ்ட் இங்கே நிற்கன்ட்டு சரி இப்போ அடிப்போமேன்ட்டு போகும்போது தான் இந்த ஒளிஞ்சு கிடந்தான். சரி முடிச்சாச்சு ஸ்குவாட்ன்ட்டு அப்படி போயிட்டு இருந்தேன். போகிறோம் போயிட்டே கிடந்தேன். அப்படி பார்த்தா போனது தான். அடுத்தது அப்படியே போயிட்டேன் பூலோகத்துக்கு. சரி வீட்டு அப்படியே செத்தாச்சு. அடுத்த வீடியோ போடுறேன். இங்கே ஒரு நிமிஷம் இதுக்குள்ளே நான் ஜாக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நிமிஷம் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் குழப்பத நீங்கள் இப்போ இருங்க ஒரு நிமிஷம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ராத்திரி டவர் அடிச்சிச்சுன்னா நான் வேணால் இந்த ஒன் டாப் எப்படி அடிக்கிறது, ஹெட்ஷாட்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு போடுறேன் வீடியோ பற்றி. நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிடுங்க காய்ஸ் மறக்காமல். சரி அடுத்து இங்கே போகிறோம் போயிட்டே இருக்கும். நான் தூக்கி தூர போட்டு அப்படி இல்லை மசில்ஸ் எல்லாம் தூக்கி சொருவி வச்சுட்டு தூக்கி போட்டு சரி ஸ்டாக் எதுக்காக தேவைப்படுன்ட்டு ஸ்டாக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸ்டாக்கு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் தூர போட்டேன். அடுத்து அப்படி போயிட்டே இருந்தேன். போகிறோம் போயிட்டே இருக்கேன். ஏடவுன்னு எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு பிடிச்ச கண்ணேன்ட்டு இன்றைக்கி ஒரு வேட்டைதான்ட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு கிறுக்கு பேலோ வந்தான். ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான், நம்ம பேலோ தான். சரி முடிச்சு விட்டானோ என்ன பண்ணேன், விட்டு தள்ள வேண்டியதான். முடிஞ்சதான் வந்துட்டு அடுத்த மேட்ச்சு கால் எடுத்து வச்சா அந்த மேட்சும் டவர் கட்டாலே ஒரு பாட்டுட்டு செத்து போயிட்டேன். சரி வாங்க வீடியோ அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். இருங்க அப்படியே பார்த்துட்டே போங்க. போட்டோம் ஓடு காய்ஸ். ஹலோ फ्रेंड्स ओ भाई ओपी वाला हेडशॉट என்ன பேசுன்னு தெரில. அதான் நான் உட்காந்து ஏதாச்சும் நம்ப இருக்கேன். சரண்டி லூஸ் ஆயிரும் நம்மளுக்கு. விளாட அதான் 150 போயிட்டு அடுத்த இன்னொருத்தன் வருவான். அவனுக்கு ஒரு 150 போதா டே பேரு பார்த்தா நான் செத்து போயிடுவேன். டேஞ்சர் சொல்லிட்டு பின்னாடி பக்கம் ஓடினது தான் தப்புன்ட்டு இல்லை. நான் செத்துட்டேன் அவ்வளோதான். பார்த்தா நம்ம தமிழ்காரனோ பையனுவோ அவங்க ஸ்குவாட் எல்லாம் செத்துட்டுச்சு. நினச்சா முடிச்சுட்டு இருந்துக்கலாம். ஒரே தமிழன் தான். சரி மைனஸ் ஆயிருமான்னு நினச்சேன். பார்த்தா 12 ப்ளஸ் ஆகிட்டு. சரி பூ எடுத்துட்டேன். அடுத்த மேட்ச் போனால் அடுத்த மேட்ச்சு எங்கள் இந்த இது வந்து நான் வீடியோ போட்டேன் காய்ஸ். அது வந்து என்னன்னு தெரில. ஆன்லைன் வச்சு தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போது வெளியே போயிட்டு என்ன பண்ணேன்ட்டு சரி போட்டது தான். சரி அப்படி போட்டுருவேன்ட்டு அப்படி போட்டேன். 3 கில் கிட்ட அடித்தா அந்த ஒரு சவுப்படி கிடக்க. அது ஒன்று இங்கே ஒருத்தன் அடித்தேன். இன்னொருத்தன் போரே நடந்துச்சு. இங்கே வச்சு இந்த ஒருத்தன் ஃபஸ்ட்டு அந்த வீடெல்லாம் பார்த்தா சிந்திப்பீங்க. அவ்வளோ பெரிய போர் நடந்துச்சு. அந்த ஒன்று கிடக்க அவ்வளோதான். நான் இங்கே அவ்வளோ தூரத்துக்கு ஸ்லேட் வரல. அதனால் கொஞ்சம் தள்ளியே இறங்கிட்டேன். சரி இந்த சைடு இறங்குமேன்ட்டு இறங்க பார்த்தா எனக்கு அது என்னது இந்த சைடு இறங்குமேன்ட்டு இறங்கிட்டேன். இறங்கும்போது அங்கே ஒருத்தன் இருந்தால் அங்கே ஒருத்தனை அடி கொண்டாச்சு வச்சு இன்னொருத்தன் லைஃப் குறைச்சி அந்த பாலமாக இருக்கும். இந்த ஒரு பாலம் இருக்கும். அங்கேயே தான் அங்கேருந்து இந்த லான்ச் பேட் கூட இருக்கும். அங்கே தான் தற்கா கீழே அங்கே வந்து ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவனை அடிக்கணும்ன்ட்டு ஒருத்தன் வந்தான். அவனை லைஃப் நல்லா குறைச்சிட்டான் M14 வச்சு. அப்போது இன்னொருத்தன் அவன் சூசைட் எலிமினேட்டட் ஆகிட்டான். பாலத்துலேருந்து கீழே குதிச்சு. இன்னொரு கார் எடுத்துகிட்டு ஒரு பரதேசி வந்துட்டு இருந்தான். அந்த பரதேசியை முடிக்கலான்னு பார்த்தா அவன் கார் எடுத்துகிட்டு ஓட்டான். அவனை துரத்திட்டே போய் அவன் பார்த்தா அந்த லான்ச் பேடில் பிடிச்சிட்டு போயிட்டான். போது அந்த லான்ச் பேடை நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படியே போய் அவன்கிட்ட இறங்கினா அவன் தான் இந்த சைடு ஒரு சவுப்படி இருந்துச்சு. அந்த சவுப்படி தான்
அடுத்து இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தன் அங்கே ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தான். ஒருத்தன் ஸ்கோப் போட்டுட்டு எம்ஐடிவி டெஸ்ட்டு. சரி பயப்பில் யார்பட்ட பிள்ளையோன்ட்டு வைப்பாங்க அடித்து முடிச்சாச்சு. போயிட்டு வாடா தம்பின்ட்டு அடித்தாச்சு. அடுத்தது பார்த்தா இன்னொருத்தன் வந்து பெரிய பாட்டு மாதிரி எம்ஐடி பேட்டு M4 இன்னும் வச்சுட்டு வந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட வந்து எம்ஐடி பேட் எடுக்கல, அப்படியே பறக்காமல் அப்படியே போயிட்டு இருந்தான். எண்ணி அடிச்சுட்டுருக்கான்ட்டு அப்போம்போது அடிக்குமேன்ட்டு பார்க்கும்போது அவன் கொள்றான் வச்சு என்கிட்ட மெடிக்கிட்டும் இல்லை. சரி என்ன பண்ண, இங்கே ஒரு எனிமி இருப்பான் கரெக்டாக சர்வே பண்ணுறான். நம்மக்கிட்டே மண்டே கட்சி முடிச்சாச்சுல, யாருக்கிட்ட நம்மக்கிட்டேவா பையன் ஏடபிள்யூ வச்சிருப்பான்னு பார்த்தோம். கார்னேட்டர் தான் வச்சுருக்கான். சரி கார்னேட்டர் வச்சுருக்கான்ட்டு எடுக்க பிடிக்கும் அவ்வளோவா பிடிக்காது. கார்னேட்டர் பவரோட இருந்தால் நல்லா இருக்குது. கார்னேட்டர் பவர் இல்லைன்னா அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. எம்ஐடி பேட்டும் எடுக்கணும் தான் ரொம்ப பிடிக்கும். சரி கன்லேயே எனக்கு எம்ஐடி பேட் AWMS M1014 M7 இது மட்டும்தான் அவ்வளோவா பிடிக்கும். முதல்ல MP40 பிடிச்சிருந்துச்சு. கிளாஸ் கால்லேருந்து அதுதான் தூக்கிட்டானே, எங்கே இருக்குது. சரி அதுதான் தூக்கிட்டானேன்ட்டு இப்போ M7க்கு வந்தாச்சு. M7 இப்போ இங்கே ஒரு டியோர் நிற்கும். ஒருத்தன் பார்த்தா அவன் பார்த்துருப்பான். அவன் முடிச்சிடுவான். அங்கே ஒருத்தன் கார் பாட்டிக்காமல லம்போகனி காரி அவன் முடிச்சிடுவான். சரி அவன் முடிச்சிடுவான்ட்டு நான் அப்போ தெரியாது எனக்கு, பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு அவனை முடிச்சிட்டான்ட்டு. சரி இன்னொருத்தன் இருக்கான், அவனையாச்சும் அடிப்போமேன்ட்டு கரெக்டாக இது பண்ணிட்டுருக்கான். அவன் தப்பிக்க மாட்டேன். அவன்கிட்ட லைஃப் இல்லை நினைக்கிறேன். ஒட்டை கிடக்கான் நண்டு அப்போ கரெக்டாக அவ்வளோதான் செத்தெடுத்து அப்படியே இந்த சைடு வந்து ஒரு லூட்டை பார்க்கும்போது கரெக்டாக அப்படி பார்த்தா இங்கே எனிமினிக்கான்னு மெதுவாக போனால் பார்த்தா செத்துட்டான். சரி செத்துட்டான்டா. சரி விட்டு தள்ளி அந்த சைடு போன போய் லூட்டை பார்ப்போமேட்டு காலை நச்சுந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் போயிட்டுருப்பேன். கடைசி போய் அடிக்கணும். இதே டவரில் தான் சாவேன். எந்த டவரில் லூட்டு இப்போ பிறக்கணும் அதே டவரில் தான் கடைசின்னு சாவேன். அது எப்போ பாருங்கள். அதே தவிர கில் அடிப்பேன். அதுவும் ரொம்ப தூங்கிடும். கடைசி பார்த்தா எல்லாம் ஒரு சின்ன நிறைய பேர் நின்றுருப்பானுவோ. சரி என்ன பண்ணேன்னு பார்க்கும்போது தான் பார்த்தா செத்து போயிட்டேன். 4 பக்கம் சுற்றி அடிக்கணும் அக்கா நானும். சரி நம்ம என்ன பண்ண அவ்வளோதான் செத்து போயாச்சுன்ட்டு கடைசி இன்னொருத்தன் பயம் அடிச்சிருவான். நேற்று வந்து ஒரு வீடியோலலாம் டிவி சத்தம் கேட்டுட்ருக்கும். அது டிவி சத்தத்துக்கு மன்னிச்சிருங்க. அது வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கு, அதுக்கு தான். வேறு எதுவும் இல்லை. இப்போ கூட ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா போட்டு மண்டையிலே கொட்டி வச்சிரும். அதனால் பண்ணலை. சரி வாங்க அடுத்த வீடு. இங்கே ஒருத்தன் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தர்ம அடி கொஞ்ச நேரத்துக்கு அதுதான் அந்த லூட்டை போய் பறக்க போகும்போது அப்படி 4 மினிட் போயிட்டுருந்தேன். அதுலேருந்து ஒரு ப்ளூவெல்லாம் நல்லா பிடிக்காச்சு. ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன். அப்படியே லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே அவங்ககிட்ட வாங்கணும். சரி அதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிடுவோமேட்டு இதை போனால் கொஞ்ச நேரம் ஆகிட்டு எடிட் பண்ணிடுவோமேட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். தான் எடிட் பண்ணேன். சரி இங்கே எனிமி சத்தம் கேட்கும் ஃபேக்ட்ரியில். பார்த்தா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். எங்கே போனான்னு தெரில. சரி இங்கே காளான் இருக்குது, இதை திம்போம் உட்காந்து. காளான் அங்கேயோ காளான் இந்த நிற்காமல எனிமி கரெக்டாக வந்து மண்டையை காமி வைப்போம். ஹெட்ஷாட் டேக்கர் மாதிரி ஹெட்டு வச்சு முடிச்சிடுறேன். மண்டையை காட்டினி எங்கே போனானோ பார்த்தா யாருமே இல்லை இங்கே. சரி எங்கேயோ ஓடி போயிட்டான் பரதேசி. சரி வாடான்ட்டு நான் போயிட்டு தான் அந்த எனிமி இருக்கான்ட்டு அதை பார்த்தா எங்கேயோ ஓடி போயிட்டான். சரி இல்லை தெரிஞ்சிடுச்சு. திடீர்னுட்டு சர்வே பண்ணுற மாதிரி பாதி பேர் இங்கே மேலே இருந்து படுத்துருப்பானுவோ. இந்த இருக்கா இதுக்கு மேலே அப்படியே படுத்துருப்பானுவோ. சரி பாதி பேர் இல்லைன்னு நினச்சிட்டு சரி இல்லைன்ட்டு மேலே போய் அதான் பார்த்தா இல்லை. சரி போகணுமென்ட்டு அப்படி போயிட்டுருக்கேன். அப்படியே போகும்போது தான் அதே டவர் தான் எப்போ அப்போல காமிச்ச மாதிரி அதே டவர் தான். அதே டவரில் தான் சார்ஜ் செய்வேன். அப்படியே கரெக்டாக போயிட்டேன். சரி ஜூஸை போட்டு அப்படியே மூக்குப்படியை உறிஞ்சடிச்சு அப்படி போயிட்டுருக்கும்போது அப்படி இந்த அருவம் பாருங்க, இந்த அருக்கு பாருங்க. இங்கே தான் எனிமி நிற்பான்ட்டு. சரி இங்கே ஒரு எனிமி நிற்கானே அவனை அடிப்போமேன்ட்டு எம்மிட்டு போயிட்டுச்சு. அப்படி பொறுமையாக ஸ்கோப் அடித்து அப்படி அடிக்கும்போது க்ளூவால் போட்டுருவான். சரி நமக்கு என்ன க்ளூவால் போட்டாலும் அடிக்குமேன்ட்டு கரெக்டாக போட்டாலும் அடித்து முடிச்சாச்சு.
அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதுதான் கொஞ்சம் நவுண்டு உட்காந்துருந்தேன். இது வேறு ஸ்க்ரீன் வேறு திரும்பிட்டு இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் நவுண்டு உட்காந்துட்டு இருந்தேன் மழை இருந்துச்சுன்ட்டு. சரி அப்படியே அடுத்த மழை நின்றுட்டு இப்போது அப்போலாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு, இன்னும் நின்றுட்டு வீடியோ பண்ணும்போது எடிட் பண்ணும்போது நின்றுட்டு. அடுத்தது சரி அவன்கிட்ட போய் லூட்டை பார்க்கணும்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு எனிமி கிடந்திருக்கான் அந்த டவர் மேலே. அவன் தான் என்னை முடித்தவன். அவனுக்கு லைஃப் அவ்வளோவா இருக்காது. அது நான் குறைச்சான்னு தெரில. இப்போ பார்ப்பேன் இருங்க. பாமத்துக்கு கரெக்டாக அப்படி பண்ணிட்டு சுற்ற விட்டுட்டு அப்படி போட்டேன். பார்த்தா சாவலை. சரி அப்படி இவன்ட்ட சரி லூட்டு கிடக்கான்னு பார்த்தா இவன்ட்ட 4th லெவல் வெஸ்ட்டும் அப்படி கிடந்துச்சு. அவன் என்னன்னா நம்மகிட்ட கண்ணாமூச்சி விளாண்டுட்டு கிடக்கான். வந்துட்டு போகிறான். சரி அப்படியே போய் மாடிப்போமேன்ட்டு நம்மளும் ஏறி போகலான்னு பார்த்துச்சு. இப்போ தான் ஒரு பின்னாடி எனிமி எல்லாம் சுற்றிடுவானுவோ. நான் பின்னாடி தண்டிக்கான். இவனை பார்த்தா நான் செத்து போயிட்டேன். சரி நானும் லேசாக அடிச்சிருக்கேன். ஆமாம் லேசாக தான் குறைஞ்சிருக்கு, அவ்வளோவா குறையில. பார்த்தா இன்னொருத்தன் அவனை முடிச்சிட்டான். இவன் வந்து நான் அப்பளுக்கு முடித்தோன்னே அவன்கிட்டே லூட்டை பொறுக்கிட்டு அவன் என்னையும் அடிச்சிருக்கானுவோ. சரி நம்ம போட்ட லூட்லேயே நம்ம பிறக்கிறானுவோ சின்ன பையவோ. நான் இன்றைக்கி வந்து ஹெட்ஷாட் அடிக்கிற வீடியோலாம் போடணுன்னு இருக்கேன். இதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நான் போடுவேன். ஏதாச்சும் டவுட் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் இது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஒரு ரூம் மேட்ச் போடணுன்னு இருக்கு. நாளைக்கு எப்போன்னு தெரில, போடுவேன். ஆனால் ஒரு ப்ரோ வர்சஸ் ப்ரோ அதையும் பார்த்துருங்க மறக்காமல். அதை பார்த்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது போடுவேன், நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. இந்த இவனும் அவ்வளோதான் செத்து போயிடுவான். நான் செத்துருவானா தெரியலையே. ஆமாம் செத்து போயிடுவான். செத்துருவான். சரி இந்த வீடியோ அப்படியோட முடிச்சிடும். ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. அடுத்த வீடியோக்கு போயிட்டுருக்கேன். அடுத்த வீடியோ சரி இந்த வீடியோவில் யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம். இந்த ஒருத்தன் இருங்க அவன் தான் பயம் அடிப்பான். நான் அவனை மட்டும் காமிச்சிக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். அவ்வளோதான் அவனை முடிச்சுட்டான். இந்த ஒருத்தன் நிற்காமலா, இப்போ வந்து அவனை முடிச்சாமலா. இவன் தான் போய் அடிப்பான், வேறு யாரும் இல்லை. இவன் தான் அடிச்சிருவான் காய்ஸ். சரி பாய். அடுத்த வீடியோ பார்த்துக்கோங்க. போய் அடிச்சிருவான். சரி அப்போ சொல்லிகிட்ருக்கு. அப்போ சரி பேக் கொடுத்து நான் போகல, யார் போய் அடிக்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த சரி ரொம்ப லென்த்தாக போகும். அடுத்த நெட்டு கொஞ்சம் வேறு கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு தான் சரி பாதியில் கட் பண்ணிட்டேன். எனக்கு 49+ ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த வீடியோ ரேங்கில் பீக்கில் இறங்கியிருக்கு. இது சோலோ தான் போட்டிருக்கேன். மொதல் வீடியோ மாதிரி சோலோ ஸ்குவாடு போடல, இந்த சோலோ தான் போட்டிருக்கேன். சரி இறங்கியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஒரு நிமிஷம். மேலே பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி கீழே குதிச்சிட வேண்டியதான். கீழே குதிச்சாச்சு. சைடு போய் அப்படியே ஓடி போய் பார்த்தா M10 கிடந்துச்சு. M10 எடுத்தாச்சு. அப்படியே அங்கே நெட்டு இந்த மேட்ச் தான் ரொம்ப கட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்படி எரிச்சல் இருந்துச்சு, எதுக்குடா இப்படி நெட்டு கட்டாதுன்ட்டு. சரி என்ன பண்ண, நம்ம இதுக்கு ஒரு பொறுப்பாக முடியாது. ஏர்டெல் சிம்காரன் தான் பொறுப்பு ஆகணும். நான் ஏர்டெல் சிம் தான் போட்டிருக்கேன். சரி இப்படி போயிட்டுருக்கும்போது அப்படி போயிட்டு இருந்தேன். சரி இந்த 2வது பேக் கிடந்துச்சு. அப்படி பூ எடுத்தாச்சு. அடுத்தது இந்த வெஸ்ட்டு ஒன்று தான் கிடக்கு. அதை எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது அப்படி போயிட்டு இருந்தேன். அப்படி இங்கே கன்று இல்லை, அவ்வளோவா கன்று இருக்காது, லூட்டும் அவ்வளோவா இருக்காது. சரி பார்த்தேன். சரி அங்கே ஒரு கன்று கிடந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா தாம்சனு. சரி போவோம். அங்கே ஒரு எனிமி சுற்றிட்டுருக்கான். சரி அவனை போய் அடிச்சுட்டு போவேன். அடிக்க போயிட்டு இருந்தேன். அவனையும் முடிச்சுடுவேன். இந்த மேட்ச் அரை முடிப்பேன் எல்லானையும். பார்த்தா டவர் கட்டில் கடைசி செத்து போயிடுவேன். நான் இந்த வீட்டில் எனிமி நின்றுட்டு இருந்தான். பார்த்தா எங்கேயோ குதிச்சு ஓடி போயிட்டான். சரி என் ஃப்ரெண்டு சொன்னாடே குதிச்சு ஓடி போயிட்டான்னு நான் நினைக்கேன்ட்டு அவனும் பார்த்துட்டு தான் இருந்தானுவோ. அப்படி சும்மா விளையாடலை. அப்போ செல்லு ஒன்று கொண்டு வரல, நான் விளையாடலை, பார்த்துட்டு இருந்தானுவோ. சரி குதிச்சு தான் ஓடி போயிருப்பான்னு சொல்லிட்டு இருந்தானுவோ. சரி ஓடி போயிட்டானான்ட்டு பார்த்தேன். சரி போய் பார்ப்போமேன்ட்டு இருக்காச்சு. உள்ளே போய் அப்படி பார்க்கலான்ட்டு போனேன். போக மாட்டானா, போவேன் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க போல சரி போல தான். இது நேற்று எடுத்த வீடியோ இந்த ஓடுறான் இனிமே இங்கே ஒருத்தன் நிற்க, அவனை முடிச்சு விட்டாச்சு. எனக்கு டவர் கட்ட பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. டவர் அப்படி கட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எரிச்சல்னா அப்படி எரிச்சல் எனக்குலாம்.
இவன் ஓட்டே கிடப்பான், கிடந்து ஓடுவான் ஓட்டே கிடப்பான். சரி அந்த ஓட்டம் நம்மக்கிட்டே நான் பார்க்கலன்னு நினச்சிக்கிடுவான். பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஓடினா பின்னாடி பக்கம் அந்த சைடு போக ஓடிடுவோம். இங்கே உட்காந்து மெடிக்கிட்டு போடுவோம், எவனாச்சு ஹெட் விழுந்துடும். ஏன்னா ஹெட் வந்து சாவலேன்னு பார்த்தா டவர் கட்டி சரி அதை செத்து போயிடுவோம். பார்த்தா இங்கே ஒருத்தன் ஒரு மண்டைக்காரன் இருப்பான், இன்னும் ஏதோ மண்டை போட்டிருந்தான். இங்கே ஒருத்தன் நின்று MP5 அடிச்சுட்டு கிடப்பான், MP5 அடிச்சுட்டு இருப்பான். அவனே முடிச்சிடுவேன். இறங்க மெடிக்கிட்டு போடலான்னு போயிட்டு இருந்தேன். மெடிக்கிட்ட அப்படி போட்டுருவேன். எனக்கு வந்துட்டு மெடிக்கிட் போட்டு அப்படியே இந்த சைடு ஒருத்தன் நின்றுருந்தாமல் அவன் பார்த்தா அவன் செத்து போயிடுவான். செத்து போயிடுவான் தாங்க, செத்து போயிடுவான். என்ன தெரியல, செத்து போயிடுவான் தான் நினைக்கிறேன். நான் முடிக்கல, நான் இன்னொருத்தன் முடிச்சிட்டான். சரி அவன் வருவான் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னொருத்தன் முடிச்சிட்டான் தான் நினைக்கிறேன். அந்த அவன் முடிச்சிட்டான் ஒருத்தன். நான் அப்போ அவன்கிட்ட இருந்து லூட்டும் பிறக்கினேன். இந்த ஒருத்தன் வீட்டில் நிற்பான். சரி பேராது நம்ம ஏறி அடிச்ச வேண்டி தான், எவனும் வரமாட்டானுவோன்ட்டு ஏறி அடிக்கலான்ட்டு போயிட்டு இருந்தால் இங்கே சரி போகமெண்டு தான் முடிச்சுடுவான் நான் நினைக்கிறேன். முடிச்சிட்டானா என்னன்னு தெரில எனக்கு. சரி முடிச்சுட்டு போகிறான்னுட்டு அவன்கிட்ட லூட்டு வரணும், ஒன்றுமே இருக்காது. சரி ஒன்று தோசை கிடக்கான், தோசை எடுப்பேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து 2 குளோவால் அப்படி கிடக்கும், குளோவால் எடுத்துக்குவேன். அடுத்தது அப்படியே போவேன். சரி குளோவால் கிளிக் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்குவேன். சரி மேலே போய் அடிப்பேன்ட்டு கரெக்டாக போவேன். போகும்போது முடிக்கலாம் மாட்டான், முடிச்சு விட்ருவேன். அவங்க ஒழுங்கு கிடப்பான்னு நினைக்கிறேன். இல்லையே நம்ம இங்கே ஒருத்தன் லூட் கிடக்கும். அவன் வந்து வேறு இடத்துக்கு எங்கேயோ நிற்பான். நல்லா ஞாபகம் இல்லை, நேற்று போட்ட வீடியோ வந்து ஞாபகம் இல்லை. சரி இருங்க ஒரு நிமிஷமாக இருக்குது. தாமிரபரணியில் நியூஸில் போட்டுட்ருக்கான். அவர் பெரிய இதே முடிக்கடிச்சு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மண்டபத்தையே முடிக்கடிச்சிட்டு நியூஸில் இப்போ தான் போட்டுட்ருக்கான். குடிக்க யாரும் போகாதீங்கன்ட்டு. நீங்களும் தனியாரில் இருந்தீங்கன்னா போகாதீங்க. சரி சரி இந்த வீட்டில் தான் இருப்பான்னு நினச்சிட்டேன். நான் இந்த எனிமி தான், இந்த எனிமி அந்த பேர் ஓடிடுவான். சரின்ட்டு இவனை போய் அடிக்கலாமேன்னு போயிட்டுருப்பேன். பார்த்தா அவங்க ஓடி போயிடுவான். சரி ஓடி போயிட்டான், அவனை போய் அடிப்போமேட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிப்பேர் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி இந்த ஒரு எனிமி நிற்பான், இவனை போய் முடிக்கலான்ட்டு MP5 M10 அடிக்கலான்னு போயிட்டுருப்பேன். இப்போ இந்த வீட்டில் தான் இருப்பான்னு நினச்சி அப்படியே மேலே ஏறிடுவேன். இல்லை பார்த்தா இந்த இதை பார்த்துட்டு தான் நான் அப்போ ஏறணுன்னு கேட்டேன். இந்த இதில் ஏறல. சரி அந்த சைடு தான் இருப்பான்ட்டு பார்த்தா சரி போவோம். சும்மா நான் பார்க்கல வச்சுட்டு சும்மா போயிட்டுருந்தேன். சரி போட்டான். பார்த்தா நம்ம மாட்டிக்கிட்டான் வசமாக மாட்டிக்கிட்டான்ட்டு அடித்து முடிச்சுட்டு அப்படியே அவன்கிட்ட லூட் எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். போகிறோம் போயிட்டே இருக்கேன். செத்து போயிட்டான். அடுத்தது இதுதான் SKCB லூட் பாக்ஸு. முதல்ல SKCBயில் அந்த லூட் பாக்ஸ் தான் வச்சுருந்தாரு. அடுத்தது அதுக்கு அந்த லூட் பாக்ஸ் தான் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் லூட் பாக்ஸ் வேறு மாற்றிட்டாரு. M8 பீட் எடுக்கலாமான்னு பார்த்தா புல்லட் இல்லை, அதில் 10 தான் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரு 80 அப்படி தேவைப்படும். சரி பார்த்தேன் அடிப்போமேன்ட்டு அடுத்த கில்டு தேடி போயிட்டு இருந்தேன். சரி வாடான்ட்டு ஏன்னாச்சும் எனிமி வரானான்னு பார்த்துருந்தேன். எனக்கு வெறிய எரிச்சல் இருந்துச்சு. சரி ஒரு எனிமியும் வந்துட்டான். ஏன்னா டவர் கட்டி பார்த்தா அவன் லைஃப் அப்படி குறைச்சிட்டான். நான் பிடி அடித்தனால செத்து தப்பிச்சிட்டேன். என்கிட்ட நினச்சி ஹெட் அடிக்கலாம், இந்த நேரத்துக்கு ஹெட் அடிக்கன்ட்டு வேலை செத்து போயிடக்கூடாது. அதுதான் மெடிக்கிட்டு தாமலே உட்காந்து எழுதிட்டுருக்கேன். என்ன பண்ணேன், டவர் கட்டால் தான் எல்லாம். சரி லூட் அடிப்போமேன்னு போயிட்டு அப்படி குவாலை நல்லா குறைக்கிட்டு அப்படி லூட் அடிச்சுட்டு இருக்கேன். சரி அவன்கிட்ட எமோனிச்சன் எடுத்தாச்சு. சரி எமோனேட்டே சாங் எடுத்துட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். அப்படி போகிறோம் போயிட்டே இருக்கோம். டவரும் கட்டாகிட்டே கிடக்கு. இன்னும் தெரியவே இல்லை. பார்த்தா இங்கே ஒரு சவப்பட்டி கிடக்குது. சரி சவப்பட்டியை புறக்கியாச்சு. சரி அப்படியே போவேன். திரும்பி இதே வீட்டுக்கு வரேன், அதே சவப்பட்டிக்கு போவேன். இருங்க பாருங்க. இல்லை போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சாரி தப்பா சொல்லிட்டேன். இப்போ வந்தாலும் அவனை முடிச்சாச்சுன்ட்டு சொல்லிகிட்ருக்கேன். பார்த்தா நான் செத்து போயிடுவேன்னு நினைப்பீங்க. பார்த்தா நான் செத்து போயிடுவேன். அது எப்படின்ட்டு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் எப்படின்னு தெரில. பார்த்தா ஹேக்கர் மாதிரி தெரியும். நான் ஹேக்கர் கிடையாது, நான் சாகவும் மாட்டேன். சும்மா டூட் கலந்தது. அவனை முடிச்சு விட்ருவேன். அப்போ அவங்க கோல் போட்டுருவான். சரி அப்படி அந்த சைடு போய் முடிக்கலான்னு போயிட்டுருக்கேன். போயிட்டே இருக்கேன். அந்த மாட்டிக்கிட்டான்டா கிரிப்பில்ன்ட்டு போனால். சரி அப்போ மட்டும் அவர் கட்டு பார்த்தா செத்து போயிட்டேன்ட்டு தெரிஞ்சிருக்கும். பார்த்தா சாவலை, அவன் செத்து போயிட்டான்.
செத்துட்டான். வால் விழுந்துடுச்சு. எப்போ தெரியுமா? இப்போ பாருங்கள். சொல்லிட்டு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க கிண்டல் அடிக்கணும். செத்தான் சோளமுத்தான்னு அப்படி டவர் கட் ஆகுது. சரி டவர் கட் ஆகிட்டே கிடக்கு. எனக்கு பெரிய அடிச்சல். ஏன் தான் இப்படி தான் டவர் கட் ஆகுதுன்ட்டு. சரி என்ன ஒன்று டவர் கட் ஆகிட்டே தான் கிடக்கும். அதுக்குன்னு ஒரு வழியும் இல்லை. நான் இன்றைக்கி நெட்டு வச்சுருந்தேன். எல்லாம் யூடியூப்பில் போடும்போது தான் 18 காலி ஆயிடுது. 18 இது ஆயிடுது. சரி அவன்கிட்ட லோவால் கிடக்கு. அப்படி புறக்கியாச்சு. புறக்கிட்டு அப்படியே போகலான்னு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கேன். போகிறேன். இன்னொரு இனிமையானாச்சும் மாட்டானா வாடா சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அவனுக்கு வேறு மாகினே அவங்க விளையாடி பயம் அடிக்க இருங்க. டிவியில் கிரிக்கெட்டு பற்றி நியூஸில் போட்டுட்ருக்கான். நியூஸில் என்ன போடுறான்னு தெரில. அது கிரிக்கெட் யாரும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஏரியா ஜெயிச்சான்னு தெரில. நீங்கள் கிரிக்கெட் விளையாடிங்கன்னா நான் விளையாடுவேன். அவ்வளோதான் விளையாட மாட்டேன். சும்மா விளையாடுவேன். போர் அடிக்கணும். அதுதான் இப்போ இந்த கொரோனாவில் விளையாடலாம். ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் 2 பண்ணுவோம். வீட்டில் சத்தம் கேட்கும். அது கேட்காதீங்க. வீட்டில் எங்கள் அண்ணன் உட்காந்து சத்தம் போட்டு கிடக்கான். என்ன பண்ண எங்கள் அண்ணன் உட்காந்து சத்தம் போட்டுருக்கான். சரி இப்போ தான் இந்த டவர் கட்டு பெரிய அடிச்சலாக இருக்கும். அவன் குரல் அப்படி இருக்குது ஏன்னு தெரில. அவனுக்கு கொஞ்சம் குரல் இன்றைக்கி பொம்பளை மாதிரி கேட்குது. அவ்வளோதான் இருக்காது, கொஞ்சம் இருக்குது. ஏதோ பண்ணிட்டுருக்கான். சரி அப்படியே இந்த பண்ணால் டவர் கட் ஆனதான் பார்த்தா அப்படியே செத்து போயிட்டேன். இப்போ பாருங்க டவர் கட்டாதுன்னு. சரி செத்துட விடான்ட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறேன். சரி எவ்வளோதான் டவர் கட்டலாம் அவ்வளோதான் செத்தான்ட்டு அப்படி கோபத்தோடு போய் அடிக்கலான்னு பார்த்தேன். அப்படியே தெரியாமல் நான் பாட்டுக்கு முந்திரி கட்ட மாதிரி இறங்கிட்டேன். எனக்கு அப்போ தான் தெரியுது எதுக்குடா இறங்கினேன்ட்டு. இறங்கினல அப்படியே செத்து தான். அப்படியே இறங்கிடுவேன். பார்த்தா சரி செத்துருக்க மாட்டேன்ட்டு நினச்சிருவேன். பார்த்தா செத்துட்டேன். எனக்குன்ட்டு சோதனையை வருவீங்களா அந்த சோதனையை. சரி அவன் தான் பாம்பெலாம் வெடிச்சிடுச்சு. போய் அடி முடிச்சிட வேண்டியதான். பார்த்தா செத்துட்டேன். தான் ஓடு பின்னாடி போக ஓடுன்ட்டு போய் ஓடி உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் அப்படியே நிற்கிறேன். செத்தாகிட்டா அடித்து முடிக்கணும். பார்த்தா சரி டவர் கட்டி நம்ம செத்துருக்க மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். செத்துட மாட்டேன் சாக மாட்டேன்தான் நான் நினைக்கேன். சரி லைஃப்லாம் இறங்குது செத்துருவேன் அப்படி தான் நினச்சேன். பார்த்தா செத்துட்டேன். எனக்கு பெரிய அடிச்சல் வந்துச்சு. சரி என்ன பண்ண அவ்வளோதான். நான் என் ஃப்ரெண்டு பண்ணின்றதற்கான் அவனோட யூடியூப் சேனலோட இது சொல்கிறேன். தமிழ் கார்டு அவன் நம்ம இதே சொல்கிறேன். சரி நம்ம இதே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அவன் லிங்க்கை தொட்டு போய் கேடி கிங் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க அவன் இதையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், see you. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.